வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டைட்டானிக் கப்பல் எக்ஸிபிஷன் தான் போயிருந்தோம். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் அய்யர் பங்களா சிக்னல் கிட்ட அப்படியே சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் உள்ள கிரவுண்டில் தான் போட்டிருக்காங்க இந்த எக்ஸிபிஷன். அப்படியே தத்ரூபமாக டைட்டானிக் கப்பலை ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. நார்மலாக எக்ஸிபிஷனில் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது இருக்கிற செட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், உள்ளே அந்த ஃபீல் இருக்காது. இங்கே வந்துட்டு நம்ம அப்படியே அந்த கப்பலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. உள்ளேயுமே அதே செட்டப் எல்லாமே இருந்துச்சு. இதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது இந்த வியூ தான். இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வியூ. மோஸ்ட் ஆஃப் த சீன் இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஹால் அப்படியே பெருசாக இருக்கும், அது நடுவில் வந்து ஸ்டெப்ஸ் அப்படியே போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டைமண்ட் செயின் அந்த படத்தில் வந்தது தான். அப்படியே அதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ரூம் வந்துட்டு அந்த ஹீரோயினோட ரூமு. இங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹீரோவோட பிக்சருமே இங்கே இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு சீனையும் ரீக்ரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஃபைனலாக இந்த சீன் வந்துட்டு தண்ணிக்குள்ளே கப்பல் மூழ்கிற சீன். அந்த ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இது அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சு. இதோட பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இந்த செட்டிங்ஸ்குள்ளே ஒரு மினி டைட்டானிக் கப்பலும் இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா மினின்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பெருசாக வச்சுருந்தாங்க. எதுவுமே மிஸ் ஆகலை. அப்படி எல்லாமே ஃபுல்லாக ஒரிஜினலாக ஒரு கப்பலை பார்க்குற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வாங்குறாங்க. உண்மையிலே இந்த 80 ருபீஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். என்ட்ரன்ஸ்லாம் நம்ம எல்லோரும் வரும்போதே ஒரு போட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஃபீலோ அதே ஃபீலிங்கில் தான் இருந்துச்சு. 2 சைடுமே அந்த மூவியில் வந்தவங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த சீன் வந்துட்டு கடைசியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு வால் ஃபுல்லாக இந்த படம் எப்போ வந்துச்சு, அந்த கப்பல் வந்து எப்போ மூழ்குச்சு, ஹீரோயின் பிக்சர்னு எல்லாமே போட்டிருந்தாங்க. அதை விட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 90s கிட்ஸ் மிட்டாய் கடை தான். இங்கே 90s கிட்ஸுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அப்போல்லாம் என்னென்ன வந்துச்சோ அது எல்லாமே ஒன்று விடாமல் இருந்துச்சு இந்த கடையில். எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்திங்கன்னா ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. தண்ணி பாட்டில் கூட காசு கொடுத்து தான் வாங்கணும். எல்லா திங்ஸுமே மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் ஃபுட் ஸ்டால்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த டிக்கெட் வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா இதுக்கு அது ஒர்த்து தான் அந்த டிக்கெட்டோட ரேட்டு. கேம்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பால் கேம்ஸும் வச்சுருந்தாங்க. 50 ருபீஸ் 60 ருபீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம சித்திரை பொருட்காட்சியில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. ரைஸஸ்க்கெலாம் காஸ்ட் வந்து 70லேருந்து 100 ருபீஸ்க்குள்ளே இருக்குது. பெரிய ரைஸஸ்க்கெலாம் 100 இருந்துச்சு. இந்த ஜெயிண்ட் வீல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம், சின்னதுக்கெல்லாமே 70 இருந்துச்சு. ஸோ அக்டோபர் 13th வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.